கரூர் சம்பவம் தொடர்பில் தாவேகாவினர் ஆலோசனை நடத்திய பின்னர் அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டாயுதபாணியை அவரின் இல்லத்தில் சந்தித்து தமிழகம் நீதிமன்றத்தின் தாமாக முன்வந்து சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், சிசிடிவி கமராக்களை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் இந்த மனுவை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் திட்டமிட்ட சதி என்று கூறி நீதிபதியிடம் அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். இது ஒரு விபத்து அல்ல, சதி என்று கூறப்படுகிறது. இந்த வேளையிலே தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், வழக்கறிஞர் அறிவழகன் ஆகியோர் நீதிபதி தண்டாயுதபாணியை சந்தித்து கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கானது நாளை மதியம் 2:15 மணி அளவில் மதுரை கிளையில் எடுத்துக்கொள்ளப்படலாம், அதாவது நீதிமன்ற மதுரை கிளையில் எடுத்துக்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2:15 மணிக்கு இது கடும் வாதத்தை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. இதில் மேலதிகமான தகவல் என்னவென்று சொன்னால், சிபிஐயை இப்போது தாவேகாவினர் கோரியிருக்கின்றார்கள். இந்த சிபிஐ விசாரணையை நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போதுதான் இந்த திமுகவினுடைய ஓட்டு மாட்டு வேலைகள் எல்லாம் பலருக்கு ஞாபகம் வரும். இந்த சம்பவம் இடம்பெற்ற போது பல உறவுகள் என்னோடு உரையாடுகின்ற போது அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார்கள். தமிழகத்திலே இறந்தது தமிழ் மக்கள், ஆனால் ஆட்சியாளர்கள் தமிழர்கள் அல்ல. அந்த தமிழர்கள் இருந்திருந்தால் என்றால் அவர்களுக்கு அந்த வலி தெரிந்திருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்று அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொத்தணி குண்டுகளுக்குள்ளும் ராஜபக்சவின் கொடுங்கோல் ஆட்சியிலும் இறந்து கொண்டிருந்த போது மெரினா கடற்கரையிலே தலைக்கும் காலுக்கும் 2 விசிறிகளை வைத்துக் கொண்டு உண்ணாவிரதம் இருந்தவர் தான் இவரின் தந்தை தமிழக முதலமைச்சர். அவர்கள் அப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரையில் தமிழர்கள் எங்கு இறந்தாலும் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. அதற்கு கருணாநிதியும் விதிவிலக்கல்ல, அவருடைய மகன் இப்போது இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் விதிவிலக்கல்ல. எனவே தமிழகத்தில் தமிழ் மக்கள் இறந்தார்கள், தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் தமிழர்கள் அல்ல. ஈழத்தமிழர்கள் இறந்த போதும் தமிழகம் இப்படித்தான் இருந்தது. எனவே இதில் பெரிய அளவில் ஒன்றையுமே நீங்கள் பெரிய விவாத பொருளாக மாற்ற வேண்டியதில்லை. தமிழகத்தில் இருப்பது மன்னர் பரம்பரை. அந்த மன்னர் பரம்பரையின் ஆட்சியில் மன்னர்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் கூட பல மன்னர்கள் பாசிச ரீதியாக சிந்திப்பார்கள். இப்போதும் கூட தாவேகாவின் வருகை என்பது மன்னர் பரம்பரைக்கு நிம்மதியை குலைத்திருக்கின்றது. நிம்மதி வேண்டும், உழைப்பு வேண்டும், ஊழல் வேண்டும் என்பதற்காக அவர்கள் மக்களை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தமிழர்களின் அடி அத்திவாரத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. கலைஞர் கருணாநிதி அவர் திருக்குறளுக்கு உரை எழுதினால் என்ன, அல்லது அவர் தமிழுக்கு முத்தமிழ் வித்தகராக அல்லது உலக பல விடயங்களில் தமிழோடு கூடவே நடந்தால் என்ன, அத்தனையும் அவர் தொழிலுக்காக செய்தது.